ஹலோ! வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவுல கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றிய தகவல்கள தான் பார்க்க போறோம். தமிழ் ஆண்டில் மிகவும் புனிதமானதாகவும், ஆன்மீக ஒளிபெருகும் காலமாகவும் கருதப்படுவது கார்த்திகை மாதம். இந்த மாதம் பொதுவாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வருகிறது. சிவபெருமானுக்கு மிக பிரியமான மாதம். கார்த்திகை மாதம் முழுவதும் சிவபெருமானின் சக்திகளும் அருளும் அதிகமாக இருக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் சௌபாக்கியம், ஆரோக்கியம், அமைதி பெற விரதம் மற்றும் பூஜை செய்வது நன்மை தரும். திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீபம் உலக புகழ்பெற்ற திருவிழா. தேவ கார்த்திகைகள் பிறந்த மாதம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவை 6 கார்த்திகை பெண்கள். இவர்கள் முருகப்பெருமானை வளர்த்த தெய்வங்கள். இவர்களின் கருணை, குடும்ப நலன், சந்தான செல்வம், ஆரோக்கியம் பெற இந்த மாதத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. தீபத்தின் மாதம், ஒளியின் அறுவடை என்று கூறுவார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவது அவசியமானது. தீபம் ஏற்றுவதால் கிரக தோஷங்கள் நீங்கும். வீட்டில் உட்சக்தி மற்றும் அனுகூல ஆற்றல் அதிகரிக்கும். வணிகத்தில் வளர்ச்சி பெறும். வழிபாட்டில் ஒருமைப்பாடு, மனசக்தி உயரும். முக்கியமான கார்த்திகை தீபத் திருவிழா அன்று மலையின் மேல் ஏற்றப்படும் மகா தீபம் உலக நன்மையை குறிக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானின் அருள் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீபம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகவும் கருதப்படுகிறது. முருகன் வழிபாடு இந்த மாதத்தில் மிகுந்த சிறப்பு பெறும். முருக மந்திரம், சுப்பிரமணிய சுவாமி திருப்புகழ் பாடுவது ஆன்மீக வளர்ச்சியை அளிக்கும். இந்த கார்த்திகை மாதம் துளசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் துளசி வழிபாடு மிகவும் முக்கியமானது. துளசி, தாமரை எனப்படும் சிறப்பு விழா இந்த மாதத்தில்தான் நடக்கும். துளசி மாலைகள், துளசி தீபம் ஏற்றுவது வீட்டு நன்மைகளை அதிகரிக்கும். கார்த்திகை மாத நோன்பு, அதாவது விரதத்தின் நன்மைகள். பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள் குடும்ப நலன், கணவரின் ஆயுள், குழந்தைகளின் நலன் வேண்டி கார்த்திகை நோன்பு மேற்கொள்கின்றனர். திங்கட்கிழமை விரதம், சனிக்கிழமை தீபம், சுவாமி தரிசனம் இவை அனைத்தும் உயர்ந்த பயனை தரும். கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு நாட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பல புனித மற்றும் சுப நாட்கள் உள்ளன. கார்த்திகை சனிகள், சனிதோஷ நிவாரணம் கிடைக்கும். சோமவார தீபம், மன கிளர்ச்சிகள் குறையும். சிறப்பு நட்சத்திர தீபங்கள், கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரீடம். இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனுடைய அருள் காலம் என்றே சொல்லலாம். கார்த்திகை மாதத்திலிருந்து சபரிமலை மண்டல காலம் ஆரம்பமாகிறது. 41 நாள் விரதம் தொடங்கும் காலம். ஐயப்ப நாம ஜபம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதம். இயற்கை மாற்றம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் ஹிமாலய குளிர் தெற்கில் உணரப்படும் காலம். இந்த மாதத்தில் எள்ளு, நெல்லு, நெய், சூடான உணவு, எண்ணெய் தடவுதல் போன்றவை உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தவை. யோகா, பிராணாயாமம் செய்வது மிக உயர்ந்த நன்மை தரும். வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றணும். சிவன், முருகன், துளசி, ஆயி கார்த்திகைகள் வழிபாடு செய்யணும். 108 சங்காபிஷேகம் அல்லது ஓம் நம சிவாய மந்திர ஜபம் செய்யணும். ஸ்கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். இவை பாவ நிவாரணம், குடும்ப நல்வாழ்வு, மன அமைதி அனைத்தையும் கொடுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, கார்த்திகை மாதம் ஒளி, ஆன்மீகம், சிவ அருள், முருக அருள், துளசி நன்மை ஆகியவற்றின் சங்கமமான புனிதமான காலம். இந்த மாதத்தில் தீபம் ஏற்றி மந்திர ஜபம் செய்து நேர்மையான செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நன்றி.